கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மேத்யூ கெல்லி என்று அழைக்கப்படுகிற ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த ஒரு கத்தோலிக்க ஆங்கில எழுத்தாளர் பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாமே கத்தோலிக்க நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற புத்தகங்களாகவே இருந்திருக்கிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு அவர் எழுதிய ரீடிஸ்கவர் த கத்தோலிசிசம் என்ற ஒரு ஆங்கில புத்தகத்தை அவர் எழுதுகிறார். ரீடிஸ்கவர் த கத்தோலிசிசம் என்ற அந்த புத்தகம், இந்த புத்தகத்தினுடைய தொடக்கத்திலே ஒரு கற்பனை கதை ஒன்றை எழுதுகிறார். அந்த கற்பனை கதை 2020ஆம் ஆண்டு அது உண்மையாகி போனது. அந்த கற்பனை கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சரியாக 2002ஆம் ஆண்டு எழுதிய அந்த புத்தகத்தில் கதை இப்படியாக ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் ஒரு தகவல் ஒன்று வருகிறது. அந்த தகவல் இப்படியாக சொல்லப்படுகிறது: இந்திய நாட்டிலே ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு தொற்று ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மர்ம காய்ச்சல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த மர்ம காய்ச்சலுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தீவிரமடைய ஆரம்பிக்கிறது. முதல் நாளிலே 30 பேர், அதற்கு அடுத்த நாள் 60 பேர், அதற்கு அடுத்த நாள் 100 பேர், அதற்கு அடுத்த நாள் 1000 பேர் என்று சொல்லி இந்த மர்ம காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கை அளவிலே அதிகமாகி கொண்டிருக்கிறது. இது அந்த நாட்டோடு நின்று விடவில்லை, பல நாடுகளுக்கு அந்த மர்ம காய்ச்சல் பரவ ஆரம்பிக்கிறது. இதனால் உலக நாடுகள் பல பேர் பாதித்திருக்கிறார்கள். இந்த மர்ம காய்ச்சலுக்கு பயந்து பல உலக நாடுகள் தங்களுடைய நுழைவாயிலின் கதவுகளை அடைத்து விட்டார்கள். பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டு விட்டன. பல்வேறு பேருந்து நிலையங்கள் மூடப்பட்டு விட்டது. மக்கள் யாரும் வெளியில் நடமாடக்கூடாது என்று சொல்லி பல்வேறு கட்டுப்பாடுகள், பல்வேறு தடைகள் போட்டு மக்கள் சொல்லொன்னா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மர்ம காய்ச்சலுக்கு, மர்ம தொற்றுக்கு மருந்து இல்லை. தேடுகிறார்கள், எங்கு மருந்து கிடைக்கும் என்று தேடுகிறார்கள். இத்தாலி நாட்டிலே ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளுகிறார்கள். இந்த மர்ம காய்ச்சலுக்கு ஒரு மருந்து எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள். எப்படியாவது ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது: நீங்கள் எல்லாம் உங்கள் இரத்தங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் இரத்தங்களை பரிசோதிப்பதற்காக செல்லுகிறார்கள். அப்பொழுது ஒரு தந்தை தன்னுடைய 5 வயது சிறுவனை அழைத்து கொண்டு இரத்த பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனைக்கு போகிறார். அவர் மருத்துவமனைக்கு போகிற பொழுது அவருடைய தந்தையின் ரத்தம் பரிசோதிக்கிறார்கள். அதன் பிறகு அவருடைய மகனினுடைய ரத்தத்தை பரிசோதிக்க மகனை அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று ஒரு சில நிமிடத்திலேயே மருத்துவர் ஓடோடி வருகிறார். ஓடோடி வந்து அந்த தந்தையிடத்தில் சொல்லுகிறார்: நாங்கள் இந்த மர்ம காய்ச்சலுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அதனால் பல பேருடைய இரத்தத்தை நாங்கள் பரிசோதனை செய்து பார்த்தோம். ஆனால் உங்கள் மகனினுடைய இரத்தம் மட்டும்தான் இந்த மர்ம காய்ச்சலுக்கு, அந்த மருந்துக்கு மூல காரணியாக இருக்கிறது. அந்த மருந்து கண்டுபிடிப்பதற்கு உங்கள் மகனுடைய இரத்தம் தேவைப்படுகிறது. அதுதான் அந்த நோய்க்கு மருந்தாக இருக்கிறது என்று சொல்லி தன் தந்தையிடத்தில் அந்த மருத்துவர் சொல்லுகிற பொழுது அந்த தந்தை கேட்கிறார்: எவ்வளவு ரத்தம் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, நிறைய ரத்தம் வேண்டும் எங்களுக்கு என்று சொல்லுகிறார்கள். தந்தை சொல்லுகிறார்: அவனுக்கு 5 வயது தான் ஆகிறது. அவனிடத்தில் எவ்வளவு ரத்தம் நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால், அந்த மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள்: இந்த மர்ம காய்ச்சலை குணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த சிறுவனுடைய ரத்தம், ஏன் இந்த சிறுவன் உயிரே போனாலும் கூட இந்த சிறுவன் தன் ரத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தந்தை துவண்டு போய்விடுகிறார். எல்லா மக்களையும் காப்பாற்ற வேண்டுமே, எல்லா மக்களும் சுகம் தர வேண்டுமே என்று சொல்லி அந்த மருத்துவருக்கு அவர் சம்மதம் தெரிவிக்கிறார். தன் மகனை அழைத்து சொல்லுகிறார்: மகனே, நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன்,
நீ இங்கே இரு, என்னை தேடாத, என்ன மருத்துவர்கிட்ட கேட்காத, எங்க அப்பா எங்க நீ கேட்காத, நீ இங்கே இரு என்று சொல்லிவிட்டு அந்த தந்தை போகிறார். தந்தை போவதை பார்க்கிற அந்த 5 வயது சிறுவன் அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறான், கத்துகிறான். தந்தை திரும்பி பார்க்கவே இல்லை. தந்தை தன் வீட்டை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார். இறுதியில் மருத்துவர்கள் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு போகிறார்கள். அந்த சிறுவனுடைய ரத்தம் எடுக்கப்படுகிறது. அந்த மர்ம காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. பல பேருடைய உயிர் அங்கு காப்பாற்றப்படுகிறது. ஆனால் இந்த சிறுவனுடைய உயிர் அங்கே முடிவடைகிறது. 6 மாதங்கள் கழித்து ஒரு நினைவேந்தல் கூட்டம் ஒன்று வைக்கிறார்கள். இந்த சிறுவனுடைய உயிர் இன்று பல மக்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே இந்த சிறுவனுடைய இறப்பினுடைய இறைவேந்தலில் எல்லா மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. அப்பொழுது அந்த சிறுவனுடைய தந்தையும் அந்த நினைவேந்தல் கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அங்கே மக்கள் எல்லாம் ஒரு சிலர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் இந்த நினைவேந்தல் எப்பொழுது முடியும் என்ற ஒரு எரிச்சலோடு இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற அந்த தந்தை கோபப்படுகிறார். கோபப்பட்டு எழுந்து வந்து சொல்லுகிறார், உங்களுக்காகத்தானே என் மகனை நான் பலி கொடுத்தேன், உங்களுக்காகத்தானே 5 வயது சிறுவன் என்று கூட பார்க்காமல் உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக என் மகனை நான் கொடுத்தேனே. ஆனால் இந்த நினைவேந்தலிலே உங்களால் ஒரு சில மணித்துளிகள் அந்த குழந்தைக்காக, அந்த சிறுவனுக்காக ஜெபிக்க உங்களால் முடியவில்லையே. ஒரு சிலர் தூங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு சிலர் பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள், ஒரு சிலர் எரிச்சலோடு இந்த நினைவேந்தல் எப்பொழுது முடியும் என்று இருக்கிறீர்கள். நான் வெட்கப்படுகிறேன், தலைகுனிகிறேன் என்று அந்த தந்தை சொன்னார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வு இன்று நிறைவேறி இருக்கிறது. இந்த நிகழ்வு இன்று நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாவம் என்ற மர்ம காய்ச்சலிலிருந்து விடுவிப்பதற்காக, நாமெல்லாம் அழிந்துவிடக்கூடாது, நாமெல்லாம் சாபத்திற்கு உள்ளாகக்கூடாது என்பதற்காக தன் மகனுடைய ரத்தம், தன் மகன், ஒரே மகனுடைய ரத்தத்தை கொடுக்க ஆண்டவர் முன் வந்தார். இயேசுவும் அதை கொடுக்க தயாரானார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதையத்தான் நாம் எசாயா புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 4 - 5 வரை இருக்கிற வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். எப்படி அந்த மக்கள் இருந்தார்கள் என்பதை இங்கு அருமையாக கோடிட்டு காட்டப்படுகிறது. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறோம். நமக்காக பாடுபட்டவரை நாம் என்ன சொல்லுகிறோம்? அவர் கடவுளால் வதைக்கப்பட்டார், அவர் கடவுளால் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லுகிறோம். ஆனால் என் பாவங்களால் அவர் வதைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் என்று நாம் யாரும் சொல்லுவதில்லை. அப்படித்தான் அந்த மக்களும் கூட, அந்த சிறுவன் உயிரை கொடுத்த பொழுது கூட அந்த சிறுவனை நினைத்து பார்க்க கூட அவர்களுக்கு மனது இல்லை. தூங்கிக் கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை போலத்தான் பிரியமானவர்களே நாமும் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? கடவுளால் அவர் உதைக்கப்பட்டார், கடவுளால் நொறுக்கப்பட்டார் என்று நாம் சொல்லுகிறோம். அவர் கடவுளால் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். பாருங்கள், இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய அர்ப்பணிப்பு, தியாகம். அவர் நம்முடைய குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். பிரியமானவர்களே, கடவுளால் அவர் வதைக்கப்படவில்லை, கடவுளால் நொறுக்கப்படவில்லை, கடவுளால் சிறுமைப்படுத்தப்படவில்லை. யாரால்? நம்மால் அவர் நொறுக்கப்பட்டார், நம் தீச்செயல்களுக்காக வதைக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைந்தோம், அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ரத்தம் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்திலே ஒரு தலைவன் இறந்து விட்டால், அந்த குடும்பம் தலைவன் இறந்து விட்டால் அந்த குடும்பமே சோகத்தில் மூழ்கி இருக்கும். அந்த குடும்ப தலைவனை இழந்து விட்டு இருக்கிற அந்த மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், ஏன் அவரை சார்ந்து இருக்கிற உற்றார் உறவினர்கள் எல்லாமே சோகமாகத்தான் இருப்பார்கள். அங்கு அலங்காரங்கள் இருக்காது, அங்கு மகிழ்ச்சிகள் இருக்காது, எல்லாம் அழுகுரலாகத்தான் இருக்கும்.
அவரால் பயனடைந்தவர்கள், அவரால் அறிவூட்ட பெற்றவர்கள், அவரால் சாதிக்கப்பட்டவர்கள் அவர் கற்றுக் கொடுத்ததை எல்லாம் நினைத்து பார்த்து அழுது கொண்டிருப்பார்கள். அதுபோலதான் இன்று திரு அவை தன் தலைமகனை இழந்து விட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தன் தலைமகனாகிய இயேசு கிறிஸ்துவை அது இழந்திருக்கிறது. அது எப்படி இழந்திருக்கிறது? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அந்த தீச்செயல்களுக்காக நாம் அவரை இழந்திருக்கிறோம். அதனால்தான் திரு அவை பல்வேறு அடையாளங்களை கொடுத்திருக்கிறது. என்னென்ன அடையாளம்? இந்த வெறுமையான பலிபீடம், அலங்காரங்கள் இல்லை, இந்த பலிபீடம் வெறுமையாக இருக்கிறது. நாங்கள் அணிந்திருக்கிற இந்த துணி, சிவப்பு நிற துணி எதை மையப்படுத்துகிறது? அவருடைய தியாகத்தை மையப்படுத்துகிறது, அவருடைய இழப்பை அது காட்டுகிறது. பல பேர் இன்று கருப்பு உடையிலே வந்திருக்கிறீர்கள், நான் பார்க்கிறேன். எதற்காக? துக்கம், துயரம், அவர் இழந்திருக்கிற அந்த வேதனை நிமித்தமாக நாம் வந்திருக்கிறோம். 60 ஆண்டுகளுக்கு முன்பாக சிவப்பு ஆடை உடுப்பதற்கு முன்பாக கருப்பு ஆடை தான் குருக்கள் அணிந்திருந்தார்கள். ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகுதான் இந்த கருப்பு ஆடை அணிவது போய் இந்த சிகப்பு ஆடையை கொடுக்க ஆரம்பித்தார். இது எதற்கான அடையாளம்? தியாகத்திற்கான அடையாளம், ரத்தம் சிந்துதலுக்கான ஒரு அடையாளம் என்பதைத்தான் திரு அவை அதை நமக்கு குறித்து காட்டுகிறது. பிரியமானவர்களே, தலைமகனை நாம் இழந்திருக்கிறோம், சோகத்திலே இருக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த அளவுக்கு துயரம் என்று சொன்னால், தாயாம் திரு அவை இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றாது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அப்போ இப்ப நடக்குது என்ன ஃபாதர்? இப்ப நடக்குது திருப்பலியா? இப்பொழுது நடந்து கொண்டிருக்குது திருப்பலியா? பிரியமானவர்களே, 365 நாட்களும் நாம் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளை தவிர, அதுதான் இந்த குட் ஃப்ரைடே, நல்ல வெள்ளி என்று சொல்லுகிறோமே, இது திருப்பலி கிடையாது. இறை வார்த்தையின் வழியாக அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கிறோம். அதைத்தான் முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். துன்புறும் ஊழியனை பற்றிய செய்தி அங்கு வாசிக்கப்பட்டது. அவர் பட்ட பாடுகள், வேதனைகளை நாம் தியானிக்கிறோம். திருச்சிலுவை வழிபாட்டின் வழியாக அவர் செய்த அந்த தியாகத்தை நாம் தியானிக்கிறோம். அதனால் தான் திரு அவை இதனுடைய இறுதியின் முடிவிலே சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவடைந்தது என்று சொல்லாது, மௌனமாக நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் என்று தான் சொல்லும். காரணம், இது திருப்பலி அல்ல. இந்த திருப்பலிகள் நிறைவேற்றப்பட மாட்டாது, சடங்குகள் தான் நிறைவேற்றப்படுகிறது. ஆக இயேசுடைய இறப்பை, அவர் நமக்காக உயிர்விட்ட அந்த தியாகத்தை நினைத்துத்தான் நாம் இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவை பிலாத்தினுடைய அரண்மனைக்கு கொண்டு போவதற்கு முன்பாக அவர் ராவுணவு, இறுதி உணவு என்று சொல்லப்படுகிற அந்த ராவுணவை முடித்துவிட்ட பிறகு அவர் நேராக எங்கு செல்லுகிறார்? கெத்செமனி தோட்டத்திற்கு போகிறார். பிரியமானவர்களே, அவருடைய உள்ளம் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறது, அவருடைய உள்ளம் வேதனையில் இருக்கிறது, அவருடைய ஆன்மா துயரம் வருகிற அளவுக்கு வேதனை அடைந்திருக்கிறது. காரணம் என்ன? அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார், அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள். ஆகவே ஆண்டவர் ரத்த வியர்வை வைத்து அந்த கெத்செமனி தோட்டத்தில் அவர் கதறி கொண்டிருக்கிறார். தந்தையே, கூடுமானால் இந்த துன்பகலம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொல்லுகிறார். ஆயினும் என் விருப்பப்படி அல்ல ஆண்டவரே, உம் விருப்பப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி திரும்பி பார்க்கிற பொழுது சீடர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வேதனை, அவருடைய உள்ளத்திலே இந்த தீராத வேதனை இருக்கிறது. ஆனால் இங்கே சீடர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களால் 1 மணி நேரம் கூட விழித்திருந்து மன்றாட முடியவில்லையா? அவர்களுக்கு அக்கறை இல்லை. பிரியமானவர்களே, ஏன்னா அவங்க இயேசுவோடு இருந்தப்போ பதவியை தான் பார்த்தாங்க. வடப்புறமும் இடப்புறமும் அமர வேண்டும் என்று தான் நினைத்தார்கள். அவர்களுக்கு இயேசுடைய பாடுகளை குறித்து ஒரு கவலையும் இல்லை. அதனால் தான் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். 3 முறை அவர் தன்னுடைய வேதனையை தன் தந்தையிடத்தில் சொல்லுகிறார். ஆனால் இந்த சீடர்கள் அதை தெரிந்து கொள்ளவில்லை. சீடர்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை.
அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தூங்கி கொண்டிருக்கிற சீடர்கள், இதோ நேரம் வந்து விட்டது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்து விட்டான், இதோ தலைமை படை வீரர்களோடும் வாள்களோடும் தடிகளோடும் என்னை பிடித்துக் கொண்டு போக வருகிறார்கள் என்று சொன்ன உடனே இவர்கள் எல்லாம் சிதறடித்து ஓட போகிறார்கள். அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை, அவரோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, சிதறடிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை கைது செய்து பிலாத்துவின் முன்பாக முன்வைக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டது. இந்த அறிவியல் ஆராய்ச்சியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து ஒரு சில தகவல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தகவல்களை எல்லாம் கேட்கிற பொழுது நமக்கு அதிர்ந்து போகிற அளவுக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த ஆராய்ச்சி என்ன சொல்கிறது என்று சொன்னால், இயேசு சுமந்து சென்ற அந்த சிலுவையின் எடை எவ்வளவு தெரியுமா? எடை எவ்வளவு தெரியுமா? இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போனார் அல்லவா, அதனுடைய எடை எவ்வளவு தெரியுமா யாருக்காவது? பிரியமானவர்களே, 150 கிலோ எடை கொண்ட அந்த சிலுவை மரம், 150 கிலோ எடை கொண்ட அந்த சிலுவை மரம் நம்மால் ஒரு 10 கிலோ கூட தூக்க முடியாது, இல்லையா? பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசுடைய வேதனைகள், சாட்டையால் அடி வாங்கியிருக்கிறார், ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறார், தலையிலே முள்முடி கிரீடமாக அணிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு வேதனை, தண்ணீர் குடிக்கவில்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அவர் மீது சுமத்தப்பட்ட அந்த சிலுவையினுடைய எடை 150 கிலோ. அதனுடைய நீளம், அந்த சிலுவையினுடைய நீளம் என்னவென்று சொன்னால் 15 அடி நீளம். அந்த சிலுவையினுடைய குறுக்காக வைக்கிருக்கிற அந்த கட்டையினுடைய அந்த அகலம் எவ்வளவு என்று சொன்னால் 8 அடி அகலம். அந்த சிலுவையினுடைய நீளம் 15 அடி, அகலம் 8 அடி என்று சொல்லுகிறார்கள். இயேசுனுடைய கைகளையும் கால்களையும் துளைத்த ஆணிகள், அதனுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? ஒரு ஆணியினுடைய அளவு 8 அங்குலம் என்று சொல்லுகிறார்கள். 8 அங்குலம். எவ்வளவு பெரிய ஆணி தெரியுமா? 8 அங்குலம் என்று. ஒரு சின்ன குண்டூசி குத்தினாலே நமக்கு அவ்வளவு வலிக்கும் பிரியமானவர்களே. ஆனால் 8 அங்குல ஆணி. இயேசுவை சிலுவையில் அறைகிற பொழுது அந்த ஆணியால் அவருடைய உள்ளம் கையில் அல்ல, மாறாக எங்கு அறைகிறார்கள் தெரியுமா? எங்க? ஆமா, இங்குதான் பிரியமானவர்களே, இங்குதான் அவரை சிலுவையில் ஆணியால் அடிக்கிறார்கள். மருத்துவர்கள் உயிர் நாடி பார்க்கிற இடம் அந்த இடம்தான், இல்லையா? மருத்துவர்கள் பரிசோதனைக்கு போகிற பொழுது தொட்டு பார்க்கிற இடமும் அந்த இடம்தான். அந்த உயிர் நாடி இருக்கிற இடத்திலே தான் அவர்கள் ஆணியை வைத்து அடிக்கிறார்கள். சொல்லொன்னா வேதனை, உயிரே போகிற அளவுக்கு ஒரு வேதனை. பிரியமானவர்களே, தாங்க முடியாத வலி இயேசு அனுபவித்திருப்பார். ஒரு கையை அடித்து மறு கையை அவர் அடிக்க முயலுகிற பொழுது அந்த ஆணியுடைய துவாரத்திற்கு அந்த கை வரவில்லை. என்ன செய்கிறார்கள் தெரியுமா? 5-6 படை வீரர்கள் அந்த கையை பிடித்து இழுக்கிறார்கள். அந்த எலும்பு முறிபட்டு அந்த எலும்பு ஒன்றோடு ஒன்று இணையாமல் அது பீத்து கொண்டு வருகிறது. அதன் பிறகு வைத்து ஆணியால் அடிக்கிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு வேதனை இயேசு அனுபவித்திருப்பார். அவரை அடித்த அந்த சாட்டையை பற்றி அவர்கள் விவரிக்கிற போது இப்படியாக சொல்லுகிறார்கள். அந்த சாட்டையுடைய நுனிகளே 5-6 வார்கள் இருக்குமாம். அந்த வார்களிலே ஒவ்வொரு வாரிலும் ஒரு கூர்மையான ஒரு ஆயுதம் வைத்திருப்பார்களாம். ஒவ்வொரு வாரிலும். அப்படி என்று சொன்னால் 3 கிளைகள் இருக்கும். அந்த 3 கிளைகளிலே 5-6 வார்கள் இருக்கும். அந்த 5-6 வார்களிலே அந்த கூர்மையான ஆயுதங்களை வைத்திருப்பார்கள். ஒரு முறை ஒரு மர மேசையில் அடித்தார்கள் என்று சொன்னால் அந்த மர மேசையை பீத்து கொண்டு வருகிற அளவுக்கு அதனுடைய அந்த ஆழம் இருக்குமாம். ஆனால் இயேசுவை அடித்திருக்கிறார்கள். இயேசுவை அடித்த அந்த ஆணிகள் ஒவ்வொரு முறையும் அடிக்கிற பொழுது சதையை பீத்து கொண்டுதான் அது வந்ததா சொல்லுகிறார்கள். இயேசுடைய முதுகிலே 150 ஆழமான காயங்கள் இருந்திருக்கிறது. அந்த 150 ஆழமான காயங்களிலே அவருடைய எலும்புகளை ஊடுருவி பார்க்கிற அளவுக்கு ஆழமாக இருந்திருக்கிறது. எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருப்பார். இந்த வேதனைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது ஐயோ நான் வாழணுமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வேதனை இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, அதையெல்லாம் அவர் தாங்கிக் கொண்டார், அதையெல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார்.
அவருடைய அந்த சாட்டையால் அடித்து அவர் உடலிலிருந்து வெளிவந்த ரத்தம் மட்டுமே 6.5 லிட்டர் ரத்தம் என்று சொல்லுகிறார்கள். 6.5 லிட்டர் ரத்தம் வெளிவந்தது. பிரியமானவர்களே, அவ்வளவு ரத்தம் வந்தா ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியுமா? முடியாது. அதனால் தான் இயேசுவுக்கு பல்வேறு சோர்வுகள், பல்வேறு தொந்தரவுகள். அதனால் தான் 3 முறை இயேசு விழுந்தார். அவர் ரத்தம் அவ்வளவு வெளியேறியது. அந்த வேர்வையின் மூலமாக, அந்த சாட்டையால் அடித்த அந்த காயங்கள் மூலமாக இயேசுவின் ரத்தம் வழிந்தோடி விட்டது. பிரியமானவர்கள், உடலில் ரத்தமே இல்லை. இருந்தாலும் அவர் தளரவில்லை. அவரை சிலுவை அந்த கல்கோதா மலைக்கு அழைத்து செல்கிற பொழுது அவரை சித்திரவதை செய்த வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 350 சேவகர்கள் இயேசுவை சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். அவர் செல்லுகிற அந்த வழி வரையில, அவர் போகிற வரையில 350 சேவகர்கள், 50 குதிரை வீரர்கள் அவரை இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொல்கொதா மலை சாதாரண மலை அல்ல, அது ஒரு நெடுக்காக இருக்கிற ஒரு மலை. நாம் பயணிக்கிற மலையை போல சாதாரண ஒரு மலை அல்ல, தரைப்பகுதி அல்ல, அது ஒரு நெடுக்காக இருக்கிற ஒரு மலை. அந்த மலையை அவர் ஏறி போகிறார். பிரியமானவர்களே, இந்த கஷ்டமெல்லாம் எதற்காக? இந்த வேதனைகள் எல்லாம் எதற்காக? நமக்காகத்தானே, உனக்காகத்தானே. எனக்கு என்ன செய்தாய்? நீ எனக்கு என்ன செய்த? நான் உனக்காக இப்படியெல்லாம் வேதனைப்பட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், பாடுகள் பட்டு இருக்கிறேன். எனக்காக நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் இன்று ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? பிரியமானவர்களே, இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அங்கு பல்வேறு தெய்வீக பரிமாற்றங்கள் நடந்ததை நாம் பார்க்கிறோம். என்ன பரிமாற்றங்கள்? எக்ஸ்சேஞ்ச். அதுதான் பரிமாற்றங்கள் என்று சொல்லுகிறோம். பல்வேறு எக்ஸ்சேஞ்சஸ் நடந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது? முதல் பரிமாற்றம் என்ன தெரியுமா? இயேசு தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். அதான் எக்ஸ்சேஞ்சுங்க. இயேசு நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், நாம் மன்னிக்கப்பட்டோம். பழைய ஏற்பாட்டிலே ஒரு சடங்கு இருக்கிறது. ஒருவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு காளையையோ ஒரு ஆட்டையோ கொண்டு வந்து பலியிட வேண்டும். அது பலியிடுவதற்கான ஒரு முறை இருக்கிறது. ஆட்டை கொண்டு வருகிறவன் தலைமை குரு அங்கு இருப்பார். அந்த தலைமை குரு அந்த ஆட்டினுடைய அந்த தலையை பிடித்து கொண்டு இருப்பார். பாவ மன்னிப்பு கேட்கவன் வர வேண்டும். வந்து அந்த ஆட்டின் மீது தன்னுடைய கையை வைத்து தன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட வேண்டும். அப்படி பாவத்தை எல்லாம் அறிக்கிவிட்ட பிறகு அந்த தலைமை குரு என்ன செய்வார்? அந்த ஆட்டை வெட்டி பலியிடுவார். அதனால் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன. இதுதான் பழைய ஏற்பாட்டில் ஒரு சடங்காக இருந்தது. இன்று அந்த ஆடாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் யார் மீது சுமத்தி இருக்கிறோம்? இயேசு மீது சுமத்தி விட்டோம். அந்த ஆடாகிய இயேசு மீது நம்முடைய பாவம் சுமத்தப்பட்டு விட்டது. ஆகவே அவர் தலை வெட்டப்பட்டது, நாம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறோம். முதல் பரிமாற்றம், சிலுவையில் நடந்த முதல் பரிமாற்றம். இரண்டாவதாக பரிமாற்றம், பிரியமானவர்களே, நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் பாவமானார். நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் பாவமானார். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். பவுலுடைய அழகாக சொல்லுகிறார், நாம் நீதிமான்கள் ஆகும்படி அவர் பாவமானார், பாவ சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். இது இரண்டாவது பரிமாற்றம். மூன்றாவது பரிமாற்றம், பிரியமானவர்களே, நாம் செல்வர்களாகும்படி அவர் ஏழையானார். நாம் செல்வர்கள் ஆக வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஏழையானார். இதைத்தான் 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே, அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். எதை செய்தார்? தன் உயிரை பலியிட்டார். சிலுவையில் அறையப்பட துணிந்து விட்டார். எதற்காக? நாம் செல்வராக, அவர் ஏழையாவதற்காக. நான்காவது பரிமாற்றம், பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் புகழ்ச்சி, அவருக்கு இகழ்ச்சி.
நமக்கு புகழ்ச்சி, அவருக்கு அவமானம். எப்படி நாம் புகழ்ச்சிக்கு உரியவர்களாக வேண்டும் என்பதற்காக அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் தாம் அடையவிருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அந்த இழிவை கூட, அவமானத்தை கூட, இந்த சிலுவை என்பது அவமானத்தினுடைய ஒரு சின்னமாக பார்க்கப்பட்டது. யூதர்கள், ரோமையர்கள் ஒரு கொலைகாரனுக்கு 5 தண்டனைகள் கொடுப்பார்களாம். முதல் தண்டனை அவனை கல்லால் எறிவது. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எறிய வேண்டும் என்று வந்தார்கள் அல்லவா, அது ஒரு தண்டனை. இரண்டாவது தண்டனை என்னவென்று சொன்னால், அவனை மிருகங்களுக்கு இரையாக கொடுப்பார்கள். மூன்றாவது அக்கினி சுவாலையிலே உயிரோடு போட்டு எரிப்பார்கள். நான்காவது வாளால் அவரை அறுத்து கொள்ளுவார்கள். ஐந்தாவது தான் சிலுவை சாவு. அதுதான் உச்சக்கட்ட சாவு பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த சிலுவை சாவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வலி ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உயிரை எடுக்கும். அதனால்தான் இந்த சிலுவையிலே அறையப்பட்டவருடைய நாக்கை வெட்டி விடுவார்கள். ஏன் வெட்டி விடுவார்கள் என்று சொன்னால், அந்த சிலுவையில் அறையப்படுகிற போது அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், அவர் சொல்லுகிற வார்த்தைகள் அவ்வளவு கெட்ட வார்த்தைகளை சொல்லுவார்களாம், சபிப்பார்களாம் மக்களை எல்லாம். அதனால் தான் சிலுவையில் அறைந்து விட்ட பிறகு அவருடைய நாக்குகளை துண்டித்து விடுவார்கள், சபிப்பார்கள். நீ தப்பு செய்து விட்டாய், தவறு செய்து விட்டாய், தேச துரோகம் செய்து விட்டாய், அதனால் தான் உன்னை சிலுவையில் அறைந்தார்கள் என்று மக்களை சபிப்பார்களாம். இப்படியெல்லாம் இருந்த அந்த வேதனை, அந்த துன்பம், அவமானம், அதையெல்லாம் தாங்கிக் கொண்டார். ஐந்தாவது பரிமாற்றம், நமக்கு கடவுளின் சாயல், அவருக்கு அவர் மேல் ஆதாமின் சாயலை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் வாழ்வு பெறுவதற்காக கடவுளின் சாயல் நமக்கு கொடுக்கப்பட்டது. பாவம் செய்த நாம் கடவுளாகி போனோம், பாவம் செய்யாத அவர் பாவியாகி போனார். அந்த ஆதாமினுடைய அந்த சாயலை பெற்றுக்கொண்டார், பாவத்தினுடைய சாயல். அதைத்தான் ரோமேயருக்கு எழுதிய புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம்முடைய இயல்பு அழிந்து போகும், இது நமக்கு தெரியும். அதைத்தான் பவுலுடைய கலாத்திரிகை திருமுகத்து 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுகிறார், வாழ்வது நான் அல்ல, எனில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, இது 5வது பரிமாற்றம். 6வது பரிமாற்றம், இயேசுவுக்கு சிலுவை, நமக்கு சிங்காசனம். இயேசுவுக்கு சிலுவை நாம் கொடுத்திருக்கிறோம், பாவம் செய்த நமக்கு அரியணையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 11, 12 இறைவசனங்கள் சொல்லுகிறது, நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நமக்கு சிங்காசனம், அவருக்கு சிலுவை. இறுதியாக பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகின்றவளுக்கு மடமையே, மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஆகவே சிலுவை நமக்கு வல்லமை, அதை உணர்ந்து நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய பாடுகளை தொடர்ந்து நாம் தியானித்து நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கு நாம் கடந்து செல்வோம்.